கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேகவாசமா யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டுக்கிற இந்த எல்லா தேவைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி. தலைப்பு கண்ணீரின் செபம். கண்ணீரின் செபம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6-10. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் உசனப்படுத்துவாள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமென். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். அண்ணாள் பாருங்க, தேவாலயத்துக்கு போய் மனங்கசந்து அழுது குழந்தையை எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் நான் உமக்கு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி அன்னாள் ஜெபம் பண்ணினாள். அந்த கண்ணீரை ஆண்டவர் கேட்டார். நீங்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். பிள்ளை இல்லையே, குழந்தை இல்லையே, வெகு காலமாக குழந்தை இல்லையே என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை பரியாசம் பண்ணுகிறார்களா? உங்களை ஒதுக்குகிறார்களா? விசனப்படுத்துகிறார்களா? மலடி என்று சொல்லுகிறார்களா? மலடி என்று சொல்லுகிறார்களா? கலங்காதீர்கள். கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணுங்க, ஒப்புக்கொடுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஆகார் பாருங்க, வனாந்திரத்தில் அழுது ஜெபம் பண்ணி பிள்ளைகள் பிழைக்க வைத்தார் ஆண்டவர். அந்த பிள்ளை தண்ணி இல்லாமல் அழுத போது ஆகார் ஜெபம் பண்ணி அழுது அந்த பிள்ளையும் பிழைக்க வைத்து 2 பேரும் இப்போ அப்படின்று ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. நீங்களும் கண்ணீர் கேட்கப்படும். துருத்தில் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஆண்டவர் துருத்தில் வைத்திருக்கிறார். வீண் போகாது. கண்ணீர், உங்கள் கண்ணீர் துளிகள் என்றைக்கும் வீண் போகாது. அது என்றைக்கு ஒரு நாள் பலன் கொடுக்கும். நாம் கர்த்தரிடம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாம் பலனை எதிர்பார்க்கணும். மனுஷனிடம் எதையும் சொல்லக்கூடாது. மனுஷன் சொன்னால் மனுஷன் அதிகமாக கவலை தான் ஏற்றி விடுவோம். மனுஷனை நம்புவது விருதா என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரிடம் சொல்லுங்க, கர்த்தரிடம் சொல்லுங்க. அப்படி சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஒரு சாட்சி சொல்லுங்க கேளுங்க. என் ஊழியத்தில் நடந்தது. ஒரு மகள் எனக்கு ஃபோன் பண்ணினான். எனக்கு யாருன்னு தெரியாத, ஒரு பேர் தெரியாத. அந்த பிள்ளையை நான் பார்த்ததில்ல முன்ன பின்ன. அப்போ எனக்கு ஆண்டு செபிங்கம்மா அப்படின்னாங்க. சரின்னு செபிச்சேன். 10 வருஷம் குழந்தை இல்லையா, எனக்கு செபிங்கம்மான்னாங்க. செபிச்சேன். அடுத்த வருஷம் அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணுது. அம்மா, எனக்கு ஆண் பிள்ளை எனக்கு பிறந்திருக்குமா, எனக்கு செபிங்கம்மா, நீங்கள் சொன்னீங்கம்மா, உங்களுக்கு பிள்ளை ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆண் பிள்ளை உங்களுக்கு கொடுக்குறாரு, நீ பெத்தெடுப்ப அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நான் பெத்தெடுத்துட்டேம்மா, எனக்கு செபிங்கம்மான்னு சொல்லுது. அல்லேலூயா. புருஷன் வீடு பங்களாதேஷ், அம்மா வீடு திருநெல்வேலி. அந்த பிள்ளைக்கு ஆனால் எனக்கு யாரும் தெரியாது. அதே போல் நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பதிலை தருவார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி நம்ம பரலோகத்தை நாம் ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே, துக்கத்தை சந்தோஷமாக மாட்டுகிற தேவன் அப்பா நீர். ஆண்டவரே, ஆகாரின் கண்ணீரை கண்டீர். ஆண்டவரே, அன்னாளின் ஜெபத்தை கண்டு, அழுகை கண்டு, கண்ணீரை கண்டு நீர் ஆண்டவரே பிள்ளையை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இதை போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் எவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்டவர் வெளியே சொல்ல முடியாதபடி வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு ஆண்டவரே அடைபட்ட கற்பத்தின் வாசத்தில் இறக்கப்படட்டும். ஆண்டவரே, கற்பத்தின் கனி கத்தரால் ஒரு சுதந்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு குழந்தையை கொடுத்து ஆண்டவரே மனமகிழ்ச்சியாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, மனரமிக்க தாரும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்ணீர்களும் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆண்டவரே, கர்த்தாவே ரிக்கா பாலரசி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுக்கு தெம்பநாம ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். சாட்சிகள் இருந்தால், ஆசீர்வாதத்தில் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.